இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு பாக்கியத்தை மீண்டும் கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. மேலும் இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் மகிழ்வின் நாட்களை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் குருக்கள் கன்னியர்களாக இருந்து தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பின் நாளை என்று நினைத்து கொண்டாடுகின்றார்களோ, எல்லாருடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எல்லாருக்கும் நிறைய ஆசிரை கொடுப்பீராக. உலகிலே நடக்கக்கூடிய அத்தனையான போரின் காரியங்களும் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், உம்முடைய அன்பின் ஆட்சியை செழித்தோங்க வேண்டும் என்றும், உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையில் இருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்று இருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி,
அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தாரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடம் இருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன்.
அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த குழந்தை அப்பா தையல் மெஷின்ல தச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குது. அப்பா என்ன பண்றாரு, ஒரு துணியை எடுக்கிறாரு, பக்கத்துல இருந்த கத்தரிக்கோலையும் எடுக்கிறாரு. துணியை ரெண்டா அந்த கத்தரிக்கோல் மூலமா வெட்டிட்டு கத்தரிக்கோலை தூக்கி தரையில போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, இந்த துணியை இன்னும் ஒரு துணியோட சேர்த்து தைக்கிறாரு, ஒரு ஊசு நூலோடு சேர்த்து. இந்த ஊசு நூலோடு சேர்த்து அந்த துணியை தைத்து விட்டு அதற்கப்புறமாக அந்த ஊசிய நூலோடு இருக்கக்கூடிய ஊசியை எடுத்து தன்னுடைய தலை மீது இருக்கக்கூடிய தொப்பி மேல குத்தி வைக்கிறாரு. அந்த குழந்தை அப்பா கிட்ட கேக்குது, என்னப்பா பண்றீங்க? பெரிய ஒரு கத்தரிக்கோல், அதை தூக்கி நீங்க தரையில போடுறீங்க, சின்ன ஒரு ஊசு, அதை தூக்கி தலையில குத்தி வைக்கிறீங்க. அதுக்கு அப்பா தத்துவமாக இதை சொன்னாராம், யாரெல்லாம் பிரிக்கிற வேலை செய்யறாங்களோ அவங்க எப்போதும் கீழே தான் இருக்கணும். யாரு சேர்க்கிற பணியில இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் உயரங்கள்ல தான் இருக்கணும். நம்முடைய உருவம் கிடையாதுங்க, நாம என்ன காரியம் பண்றோமோ அதுதான் வாழ்க்கையில நாம யாரு அப்படி என்பதை உயர்த்தி காட்டும். உண்மைதான். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல எல்லாரும் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இவர் எப்படி தன்னுடைய சதையை உண்ண கொடுக்க முடியும், தன்னுடைய இரத்தத்தை குடிக்க கொடுக்க முடியும்? இவர் சாதாரணமான ஒரு மனுஷர் தானே, யோசேப்பு மரியாவினுடைய மகன் தானே, அப்படி என்ன இவர்கிட்ட நாங்க வித்தியாசமா பார்த்துட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இயேசுவை சாதாரண மனுஷனாக பார்த்தாங்க, அவங்க இயேசுவை தெய்வமாக பார்க்கல. அவங்க இயேசுவை சாதாரண ஒரு கத்தரிக்கோலாக பார்த்தாங்க, இயேசுவை தலையில் இருக்கக்கூடிய சேர்க்கின்ற ஊசியாக அவர்கள் பார்க்கல. நாம இயேசுவை எப்படி பார்க்கின்றோம்? உயரமானவராகத்தானே பார்க்கின்றோம், உயரத்தில் இருக்கிறவராகத்தானே பார்க்கின்றோம், மலை மீது இருக்கிறவராகத்தானே பார்க்கின்றோம், நமக்கான உதவியை தருபவராக தானே பார்க்கின்றோம். அப்படி நாம் பார்ப்போமாக இருந்தால் அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையும் உயரணும். அப்படி உயர்வதற்கு நம்முடைய சிந்தை உயரணும். நாம் இதுவரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் நம்மை விட்டு நீங்கணும். நம்முடைய எண்ணங்களில் இயேசு வரணும். இயேசு நம்முடைய எண்ணங்களில் வந்துவிட்டால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய தீமையான காரியங்களிலும் கூட நம்மால் நன்மையை காண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? வேப்பம்பூ இருக்கு இல்லையா, அதுல கூட தேன் இருக்குது. அந்த வேப்பம் பூவில் இருக்கக்கூடிய தேனை கூட பிரித்து அறியக்கூடிய சக்தி வல்லமை தேனிக்கு இருக்குது. அதே போன்று தீமையில் கூட நன்மையை நம்மால் பிரித்தறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாம் இயேசுவின் சிந்தை கொண்டவர்களாக இருப்போம். எனவே ஒருவேளை கத்திரிக்கோலை போன்று பிரிக்கின்றவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால், அடுத்தவர்களை குறை கூறி திரிபவர்களாக இருந்தால் அதை நிறுத்திவிட்டு சேர்க்கின்றவர்களாக, நன்மை செய்கின்றவர்களாக வாழ்ந்து பார்ப்போம். அப்படி வாழுகின்ற பொழுது இயேசு சிந்தை உள்ளவர்களாக வாழுபவர்களாக நாம் இருப்போம். இயேசு சிந்தை உள்ளவர்களாக வாழுகின்றவர்கள் ஒருபோதும் கீழானவர்களாக அல்ல, மேலானவர்களாக, வாளானவர்களாக அல்ல, தலையானவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையிலே தெய்வத்தின் ஆசீர் பெற்றவர்களாக, அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அழகிய மணிமகுடம் போன்றவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வார்கள், தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். பிள்ளை வரம் வேண்டி நின்ற நாளின் அழுகுற
பெற்றிட உம்மை வேண்டினேன் வேண்டினேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது உம் ஆசிரை நிறைவாக பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ்
எங்கள் குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை, உள்ளத்து விருப்பங்களை ஆழமான நம்பிக்கையோடு அப்பா தெய்வத்திடம் சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்தில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, இந்த 4 தேவைகளோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகளும் உலகிலே நிரந்தரமான சமாதானம் ஜொலிக்க வேண்டும் என்றும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் ஜெபித்து நிற்போம். நம்பிக்கையில் நாங்கள் கேட்டுக்கொண்ட எங்களது அத்தனை தேவைகளையும் தெய்வம் நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும்
ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, மீண்டுமாக ஒரு அன்பான பலியை நாங்கள் காணுவதற்கு ஆசிரின் கிருபையை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. இந்த பலியோடு எங்களது வாழ்வை ஆரம்பிக்கின்றோம். இந்த பலியானது எங்களது வாழ்நாள் பூராகவும் ஆசிரை கொடுக்க வேண்டும் தகப்பனே. இன்று மாத்திரமல்ல, அன்றாடம் நாங்கள் ஆசிரின் பிள்ளைகளாக திகழ இந்த பலி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தகப்பனே. மேலுமாக அப்பா, உம்முடைய கிருபை எம்மை தொடர்ந்து வருகின்றபடியினால் எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அம்மேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம் அத்தனை பேரையும் அழைக்கின்றார். அன்போடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழும்படி. இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். இந்த ஆசிரின் வாழ்க்கையை நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொள்வோம். நாம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்வோடு வாழும்படிக்கு நாம் உதவியாக இருந்து கொள்வோம். May God bless you. Have a great day. என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, சுகமாக்குமே சுகமாக்குமே இயேசுவே, என்னை நலமாக்குமே சுகமாக்குமே சுகமாக்குமே இயேசுவே, என்னை நலமாக்குமே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு நலமாக்கும் இயேசுவே.
காற்றிட உம்மை கேட்கிறேன் உம்மை கேட்கிறேன். சுகமாக்குமே இயேசுவே என்னை நலமாக்குமே. சுகமாக்குமே இயேசுவே என்னை நலமாக்குமே. அன்பிற்காய் ஏங்கி நின்ற ஆகாரின் உள்ளம் தொட்டு தேற்றினார், மனமாற்றினார். பிள்ளை வரம் வேண்டி நின்ற அன்னாளின் அழுகுரலை கேட்டவர் பதில் கொடுத்தார். என் கண்ணில் வழிந்திடும் கண்ணீர் அதை கண்டிட தினம் உன்னை வேண்டி அனுதினம் பாதம் வந்து என் அழுகையை மாற்றிட உம்மை வேண்டினேன். சுகமாக்குமே